Hi guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா Codeforces 789 due to round A and B ஓட ப்ராப்ளம்ஸோட எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஏவோட எடிட்டோரியலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Tokit Sukasi has a sequence A of length n. Okay, ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதோட லென்த் வந்து n. ஓகே, ஃபார் ஈச் ஆப்ரேஷன் சி செலக்ட்ஸ் 2 நம்பர்ஸ். ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் அதில் செலக்ட் பண்ணணும். பட் ரெண்டுமே ஒரே இண்டெக்ஸாக இருக்கக்கூடாது. ஓகே, டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸாக இருக்கணும், ரெண்டுமே வேறு நம்பராக இருக்கணும். இஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் அதில் ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஒன்று வந்து நீங்கள் ஜீரோவாக மாற்றிக்கலாம். ஓகே, அதர்வைஸ் சேஞ்ச் த போத் தம் ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த ரெண்டு இண்டெக்ஸில் எது ரெண்டு வேல்யூவில் எது மினிமமாக இருக்கோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஆப்ரேஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, டொக்கிட்டா டிஃபிகல்ட்டாக இருந்த பேர். She wants to know what's the minimum number of operations to change all the numbers in the sequence to 0. It can be proved that the answer always exists. ஓகேயா, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, இந்த சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபைனலாக நம்ம சீக்வன்ஸ் என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம வந்து எல்லாமே ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் கேஸ் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஓகேங்களா, இதோட லென்த் வந்து n வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. த்ரீ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்குது. இது வந்து சீக்வன்ஸ், இந்த சீக்வன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில். ஓகே, நம்ம இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் சூட் ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் ஈக்குவலாக இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம செகண்ட் கண்டிஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் நான் இந்த நம்ம 2 நம்பரை நான் எடுத்துக்கலாம். பட் நான் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக இது ரெண்டுமே எடுக்க போகிறேன். 1 வந்து இது ரெண்டுமே நான் வந்து மினிமம் நம்பரை கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் எது மினிமம் 2 and 3ல 2 மினிமம். தட்ஸ் வை நான் ரெண்டுமே 3 வந்து 2ஆக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ரேஷன் இந்த அரே வந்து இப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ரேஷன். செகண்ட் ஆப்ரேஷன் என்ன நடக்க போகுதுன்னா இப்போ நீங்கள் அந்த அரேவை கவனிச்சா பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஈக்குவலாக வந்துருச்சு. கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன், சப்போஸ் ஏதாச்சும் ஒரு 2 மட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நீங்கள் ஜீரோவாக மாற்றிக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக இது மாற்றிக்கிறேன் நான் ஜீரோவாக. ஓகேங்களா, ஜீரோ மாற்றிட்டேன். இது வந்து செகண்ட் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து நான் ஒன்ஸ் இது ஒரு கீ அப்சர்வேஷன் இந்த ப்ராப்ளத்தில். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இந்த அறையில் ஒரு தடவை ஆச்சு இந்த மாதிரி ஜீரோ வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்து எப்போவுமே n கவுண்ட் அரே ஓட 0. இது ஆக்சுவலி என்ன மீன் பண்ணோன்னா அரேயில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, அதாவது n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் என்ன ரிமைன் பண்ணுதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 0 இருக்குது. இப்போ நான் இதுவும் நான் எடுத்துக்கலாம். இது எடுத்து என்ன ஆகும், 1 0 0 ஆகிடும். அதுக்கப்புறம் இது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் எந்த நம்பரோட நீங்கள் ஜீரோட கம்பேர் பண்ணால் 0 தான் மினிமமாக இருக்க போகுதுங்க இல்லையா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லா நம்பரும் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணணும் எந்த நம்பராக இருந்தாலும். ஸோ ஆக்சுவலி கொஸ்டின் கொடுக்குற மாதிரி எல்லா நம்பரும் ஃபைனலாக ஜீரோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, தட்ஸ் வை. ஸோ நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா. லெட்ஸ் கோ. என்னோடய சப்மிஷனில் வந்து ஃபஸ்ட் வந்து நான் டெஸ்ட் கேஸஸ் எடுத்துக்கிட்டேன். அதாவது டெஸ்ட் கேஸஸ் இருக்குது, அதனால் டெஸ்ட் கேஸஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் ஸ்னிப்பட்டாக இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா, க்ளாப்ஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, சால்வ் ஃபங்க்ஷனில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து ஒரு எண் வாங்குகிறேன், அதாவது அரேயோட சைஸ். அது வந்து நான் வெக்டரில் இன்புட் வாங்கிக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த கொஸ்டினில் இந்த டெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா 1 2 2ன்னு இருக்குது பாருங்கள். 1 2 2ன்னு இருக்குது. சப்போஸ் இது வந்து கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட நான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணால சப்போஸ் சேமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் வந்துருக்கலையா, அந்த ரீசனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் செக் பண்ணுறேன் ஏதாச்சும் இந்த எலமெண்ட்டில் இந்த அறையில் ஏதாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஜீரோவாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் ஜீரோவாக இருந்தால் நான் ஓகே வந்து 2 கொடுத்துட்டு நான் பிரேக் பண்ணிடுவேன். ஓகேயா, சப்போஸ் எதுவுமே இல்லை, ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு 2 எலமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸஸ் சேமாக இருக்கா, வேல்யூ சேமாக இருக்கா, அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால எப்பவுமே அட்ஜஸ்டாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ப்ரூவ்ட். சப்போஸ் இந்த மாதிரி சேமாக இருந்துச்சா நான் ஓகே 1 கொடுத்து பிரேக் பண்ணிடுவேன். ஓகே, சப்போஸ் ஓகே 0 இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து இந்த லூப் முடிஞ்சு அவுட் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு நான் ஓகே வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன மீன் பண்ணேன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிக்காக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிக்காக இருந்துச்சுன்னா நாங்கள் எப்போவுமே n+1
நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் தேவை இது வந்து ஜீரோவாக கொண்டு வர்றதுக்கு. இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஓகே வந்து 2ஆக இருக்குது, ஓகே 2ஆக இருக்குன்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, சப்போஸ் இதில் அரேயில் 0 இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே ஒரு 0 இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து என்னவாக இருக்குன்னா n மைனஸ் கவுண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னு அர்த்தம். அரேயில் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குன்னு அது மீன் பண்ணுது. ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் டெஸ்ட் ரன் பண்ணியே காட்டிடுறேன் டக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 0 0ன்னு இருக்குது. இந்த அரே மொத்தமாக நான் 0 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் தேவைப்படும்? நான் 3ன்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா 0 வந்து நான் கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, இதை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி இது 0வாக இருக்குது. இந்த 0வை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் நான் 0 0 ஆக்கிக்கலாம். ஏன்னா இது மினிமம் நம்பர். ஃபஸ்ட் இது 2 கம்பேர் பண்ணுவேன், இது 0 ஆகிடும். அது இதை வச்சு இதை நான் கம்பேர் பண்ணுவேன், இதுவும் 0 ஆகிடும். இதை வச்சு நான் இதை கம்பேர் பண்ணுவோம், ஃபைனலாக எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம கிடச்சிருச்சு. அதனால் நம்ம எப்போவுமே மினிமம் நம்பர் ஆப்ரேஷன் வந்து n மைனஸ் கவுண்ட் வந்து இது நான் எது கொடுக்குறேன்னா, ஆல்ரெடி இருக்க ஜீரோஸ் வந்து நான் எதுக்கு தேவையில்லாமல் மாற்றணும்? 0 ஆல்ரெடி இருக்குல்ல, அதெல்லாம் தேவையில்லை. ஃபைனலாக இது ரிட்டர்ன் ஆகிடும். சப்போஸ் இதுவும் இல்லைனா ஓகே இன்னும் மோடுனா ஏதாச்சும் 2 அட்ஜசன்ட் எலிமெண்ட்ஸ், 2 எலிமெண்ட் வந்து பக்கத்தில் இருக்குன்னா நம்ம இந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. அதனால் நான் வந்து இது ஏதாச்சும் ஒன்று நான் 0வாக மாற்றிக்குவேன். இப்போ உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த அரேயில் ஏதாச்சும் ஒரு 0 கிடச்சா போதும், நம்ம இந்த எப்போவுமே இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கவுண்ட் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் 0 இருக்குது. இது நான் ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டேன். எல்லாமே நீங்கள் இன்டர்லிங்க்டாக தான் இருக்குது இந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்தவொடனே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ், ஹாப்பி கோடிங்.